திருவன்னியர்ஸ் இங்க எதிர்க்கட்சி தலைவர் அரசியல்வாதிகளினுடைய விமர்சனங்களை முன்வைக்கிறார். வளைந்து கொடுத்து தக்க வைத்துக் கொண்டவர், சாட்டையால் அடித்துக் கொண்டவர் அப்படின்ற விமர்சனத்தோட சேர்த்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை போல ஆளுநர் செயல்படுகிறார் அப்படின்னு அவரையும் கொண்டு வந்து ஒரே தட்டில் நிறுத்துவது. இப்போ சிவப்பிரியன் சொன்னாரு, ஆளுநர் மீதான விமர்சனங்களை தொடர்ந்து வைக்கும் போது ஆளுநர் எதிர்க்கட்சிகளை விட ஒரு படி மேலாகவே அவருடைய செயல்பாடு இருக்கும்போது அந்த விமர்சன இயல்பா வருது. பாஜகவினுடைய குரல் அல்லது RSS குரலாக தான் வந்து இங்கே செயல்படுறாரு. ஒரு RSS காராக தான் செயல்படுறாரு. இப்போ சமீபத்தில் கூட வந்து அவர் வந்து சுவாமி சகஜானந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது, கடந்த முறை போகும்போது நாங்கள் தலித்துகளுக்கு வந்து பூணூல் போடுறோம்னு சொல்லி அவர் வந்து பூணூல் போட்டார். ஒரு 4-5 பேருக்கு போட்டார். அதுக்கப்புறம் வந்து அவங்கள பற்றி என்ன ஆனாருன்னு தெரில. இப்போ பேசும்பொழுது தலித்து தான் இங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு வந்து அவர் வந்து பேசுகிறார். ஒரு அரசியல்வாதி போல் அவர் வந்து அந்த சொல்லாடலை வந்து சொல்கிறாரு. அரசியல்வாதிகள் பேசுகிறது அப்படிங்கிறது தலித்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது பேசுகிறது அப்படிங்கிறது வேற. ஆனால் அவர் ஆக்கப்பூர்வமாக என்ன செஞ்சுருக்கிறாரு தமிழ்நாட்டில் 2021 வந்து அவர் வந்து இங்கே வர்றாரு. தலித்துகள் வந்து எம்பவர் ஆகணும் அப்படின்னா ஏன் நீங்கள் வந்து துணைவேந்தர் பொறுப்பு நீங்கள் தானே போடணும்? ஏன் எல்லா துணைவேந்தர்களையும் தலித்துகள் நீங்கள் போடு. உண்மையாகவே வந்து அதில் அக்கறை இருக்கிற ஒருவர்னா நீங்கள் யாருக்குமே இதுவரை நீங்கள் தலித்து போடவே இல்லையே, என்ன எந்த அடிப்படையில் நீங்கள் போட்டிருக்கீங்க? அப்போ நீங்கள் அவர் ஒரு ஏமாற்றுக்காரராக ஏமாற்றி கொண்டு ஒரு கிராமங்களில் சொல்லுவாங்க பித்தலாட்டு வேலைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரியான வேலையை அவர் செய்கிறார். பேசும்போது வந்து தலித்து மாநிலத்தில் முதலமைச்சர் ஆகணுங்கிறது வரவேற்கக்கூடியது, அது தவறு இல்லை. ஆனால் உங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு எத்தனை துணைவேந்தர்களுக்கு நீங்கள் தலித்துகள் போட்டிருக்கிறீங்க? அப்போ இது ஏமாற்று வேலையா இல்லையா? இது அதனால ஆளுநர் முழுக்க RSS ஒரு கூலியாளா தான் செயல்படுறாரு அப்படிங்கிறது ஒரு செய்தி. கடுமையான விமர்சனம். ஆளுநர் நியமிச்சுக்கலாமா? விசிக அனுமதி கொடுக்குமா? அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? அனுமதி வேண்டாம், ஆதரவு கொடுப்பாங்களா? நான் சொல்றேன், ஆளுநர் நியமிக்க விசிக ஆதரவு கொடுக்குமா? சிகன் முடிச்சிட்டோம். நான் வரேன். அவர் அதிகாரம் இருக்கு. மாநில சுயாட்சிக்கு எதிரான கட்சி அப்படியான ஒரு அதிகாரம் இல்லைன்னு அவருக்கே தெரியும். இல்ல, மாநில சுயாட்சியை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படியான ஒரு விஷயத்துக்கு அனுமதி கொடுக்காது. அவருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல சொல்றேன். UGC தொடர்பாக இருக்கு, அதுக்கு வழக்கு போடுறாங்க. அது குறித்து வந்து எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது மாநில அரசுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற நம்ம சொல்றோம். ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த அதிகாரம் ஏற்கனவே நாங்க போடுறோம்னு சொல்லி சொல்றாங்களே. இப்ப மத்திய செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்கு அவர் தானே போடுறாரு. ஏன் ஒரு தலித்த ஒரு பார்ப்பனர் தானே போட்டிருக்கிறாங்க? நீ தலித்தை போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு நான் சொல்றேன். நான் உங்களுடைய அலுவலகத்தில் வந்து நீங்க இருக்கிற ஆளுநர் அவையில் அலுவலகத்தில் வந்து உங்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு எத்தனை பேர் நீங்க தலித்துகள் போட்டு லிஸ்ட் சொல்ல முடியுமா? உண்மையாவே தலித்துகள் எம்பவர் ஆகணும்னா நீங்க எந்தெந்த இடத்துல போட்டுக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். ஒரு செய்தி. ரெண்டாவது, கூலி தொடர்பாக பேசுறாங்க. மரியாதைக்குரிய நம்முடைய SV சேகர் அவர்கள் சமீபத்தில் நாடகம் போட்டுட்டு அவர் சொன்னார், அந்தனர் நலவாரியம் அமைக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. அது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அவர் சொல்கிறது. அப்படி பேசும்போது இன்னொரு செய்தியை சொல்கிறாரு, பார்ப்பனர்கள் இங்கே வந்து நிறையா கூலிக்காரர்களாக இருக்கிறாங்க, சவுண்டி பாப்பான் இருக்காங்க, அவங்க வந்து பிணம் எரிக்கிற இடத்துல அவங்க வந்து சடங்குகள் செஞ்சு கூலி வாங்குறாங்க. இது எல்லாம் வந்து இந்த கூலியை வந்து இந்த கூலிக்காரர்களுக்காக அந்தனர் நலவாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். இப்போ கூலி, அதாவது பார்ப்பனர்களுக்குள்ள, அதாவது முன்னேறிய சமுதாயத்துக்குள்ள நிறையா வந்து கூலி வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு EWS நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த கூலி தொடர்பாக பல்வேறு உடனே பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் கூலியில் இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் பார்ப்பனர்கள் கூலிக்காரர்கள் இருக்காங்கன்னு SV சார் சொல்கிறாரு. EWS சட்டத்தில் சொல்லுது கூலிக்காரர்கள் உயர்ந்த சமூகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கூலிக்காரர்கள் கூலி வேலை பார்க்குறவங்க எல்லா சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், கூலி தான், சம்பளம் வாங்குறாங்க, கூலி. அப்படி சித்தாந்தத்தை வந்து முன்வைத்து கூலி RSS வாங்கி கூலி வாங்கிட்டு சீமான் போன்றவர்கள் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால கூலிக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு நீங்கள் சொன்னது ஒரு சமுதாயத்துக்கு சொல்லணும், அது பேசிக்காக ஏன் பேசலை அப்படிங்கிறது ஒரு சாதி புத்தி, அது நுட்பமான புத்தி. நீங்கள் சாதாரணமாக அதை கடந்து போயிட முடியாது. நீங்கள் வந்து SV சேகர் வந்து வெளிப்படையாக பேசுகிறாரு, அந்த நலவாரியம் எங்கள் சமுதாயத்தில் வந்து கூலிக்காரங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக பேசுகிறாரு. ஆனால் இதை வந்து நீங்கள் விசிகாவுக்கு மாற்றுறது அப்படிங்கிறது, விடுதலை சிறுத்தைகளுக்கு மாற்றுறது ஒரு சாதி புத்தியிலிருந்து பேசுகிறாரு நான் புரிஞ்சுக்கிறேன். திருமணிகண்டன், இங்க திமுக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்வதற்கான ஒரு நல் வாய்ப்பை அதிமுகவும் பாஜகவும் தவறவிட்டதுதான் கனிமொழி அவர்களினுடைய இந்த விமர்சனத்துக்கு காரணமா? ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா கண்பெட்டி ரொம்ப பாராட்டி
இல்ல நல்ல ஆட்சி தர போகின்ற அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடுறது நாளைக்கு அறிக்கை விட போறாங்களா வேணும். எனக்கு முன்னாடி பேச திமுக நண்பர்கள் ஒன்று சொன்னாருங்க, ஏதோ துரோகம் அப்படின்லாம் பேசினாரு. தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்காக கால் கொடுக்கப்பட்ட ஈடிகே சம்பத்து திரு புரட்சித்தலைவர் டி ராமச்சந்திரன் நாஞ்சில் மனோகரன் தன்னுடைய மகன் முக ஸ்டாலினுடைய வளர்ச்சிக்காக பலிதானம் கொடுக்கப்பட்ட வைகோ சொல்லல. நான் தெளிவா பேசுறேன். ஒரு நிமிஷம். முதல் சுற்றுல துரோகத்தை பத்தி பேசுனது பாஜக. நான் என்ன கேட்டா பாஜக தெளிவா சொன்னேன்.